இதயம் நாவல் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆர்ஜே சோபனா. இந்த ஒலி புத்தகம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். இது அருள்மொழி மணவாளனின் இறைவி. இறைவி. அத்தியாயம் 7. நக்ஷத்ராவின் பேச்சை பாதியிலேயே நிறுத்திவிட்டு தன் அறைக்கு வந்து விட்டான் துருவேந்திரன். அவளின் அருகாமை அவனின் ஆண்மையை தூண்ட தன் அறைக்குள் வந்த துருவேந்திரன் பின்னந்தலையை அழுந்த கோதி தன்னை சமன்படுத்த முயற்சித்தான். ச, ஏன் அப்படி என்று தன்னைத்தானே நொந்து கொண்டான். இனி அவளின் அருகில் இருக்கக்கூடாது என்று எண்ணிக்கொண்டான். நாளை செய்ய வேண்டிய வேலை நினைவில் வர சிறிது உறங்குவோம் என்று படுக்கையில் தொப்பென்று விழுந்து தூங்க முயற்சித்தான். இங்கு நக்ஷத்ராவோ என்ன கேட்டுட்டு இருந்தவர் திடீர்னு போயிட்டாரு. அவர் தானே கேட்டாரு, பாதிலேயே நிறுத்த சொல்லிட்டு போயிட்டாரே. சரி, நாளைக்கு கேட்டா சொல்லுவோம் என்று நினைத்து மனதை நாளை செய்ய வேண்டிய வேலையை நோக்கி திசை திருப்பினாள். யோசனைகள் குறைய குறைய சுற்றுப்புற சூழ்நிலை உணர அப்போதுதான் அவளுக்கு குளிர் தெரிய ஆரம்பித்தது. கைகளை உரசி சூடாக்கி கன்னத்தில் வைத்து கொண்டாள். அப்பா, என்ன குளிர் என்று எண்ணியபடி கட்டிலில் படுத்து கொண்டாள். அதில் இருந்த தடிமனான அதே நேரம் மிகவும் மிருதுவான அந்த போர்வைக்குள் தன்னை நுழைத்து கொண்டாள். ஆஹா, எவ்வளோ சாஃப்டா இருக்கு என்று நினைக்கும் போதே தன் குழந்தைகள் ஞாபகமும் அவர்களின் ஸ்பரிசமும் தன்னால் நினைவுக்கு வந்தது. பிள்ளைகள் நினைவு வந்ததும் அவர்களை பார்க்க ஆசை வந்தது. பார்க்க முடியாமல் கவலை வந்தது. இப்படி பலதரப்பட்ட உணர்வு பிடியில் தூக்கம் வர மறுத்தது. நேரமாக ஆக குளிர் கூடியது. போர்வைக்குள் நன்றாக சுருண்டு இருந்த நக்ஷத்ரா அவளை அறியாமலே எப்போது உறங்கினாள் என்று தெரியாமல் உறங்கினாள். சூரிய கதிர்கள் தரையை தொடலாமா என்று யோசித்துக் கொண்டு இருந்த போலும் மணி காலை 7 ஆகியும் இன்னும் சூரிய கதிரை தடுத்தவாறு பனிமேகங்கள் மறைத்து கொண்டு இருந்தது. தாமதமாக உறங்கினாலும் நேரமே எழுந்து தன் காலை கடன் முடித்து உடற்பயிற்சி செய்து முடித்திருந்தான் துருவேந்திரன். மணி 7 ஆனதும் இருவருக்கும் காஃபி சொல்லிவிட்டு நக்ஷத்ராவின் அறை கதவை தட்டினான் துருவேந்திரன். கதவு தட்டும் சத்தத்தில் கஷ்டப்பட்டு கண் விழித்த நக்ஷத்ரா மெதுவாக எழுந்து கதவை திறந்தாள். அங்கு வியர்வையை துடைத்துக் கொண்டிருந்த துருவேந்திரன் தெரிந்தான். கதவை திறக்கும் சத்தம் கேட்டதும் அவன் புறம் திரும்பாமலேயே, காஃபி தயாரா இருக்கு, குடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்பணும், 8:30 மணிக்கு எஸ்டேட் போகணும், கிளைண்ட்ஸ் வந்துடுவாங்க என்று சுவரை பார்த்து கொண்டே பேசினான் துருவேந்திரன். நக்ஷத்ராவும் நமக்கு ரொம்ப குளிருது, இவருக்கு என்ன இப்படி வேத்திருக்கு என்று யோசித்து கொண்டே காஃபியை எடுத்து குடிக்க தொடங்கினாள். அவளிடம் இருந்து பதில் வராததால் அவளை பார்த்து திரும்பிய துருவேந்திரன் அவள் காஃபி குடிக்க போவதை பார்த்து, பல் விளக்கிட்டியா என்ன என்றான். அவன் கேட்ட பிறகுதான் தான் குளிருக்காக பல் விளக்காததையும் மறந்து சூடாக காஃபி குடிக்க வந்த தன் மடத்தனத்தை நினைத்து நாக்கை கடித்து கொண்டு சாரி என்று குடுகுடுவென்று அறைக்குள் ஓடினாள். சென்று 10 நிமிடத்திலேயே தன் காலை வேலைகளை முடித்து கொண்டு வந்து விட்டாள். சூடான காஃபிக்காக அவள் வரும் பொழுது அங்கு துருவேந்திரன் இல்லை என்று நினைத்து பொறுமையாக காஃபி குடித்து கிளம்பினாள். அதன் பின்னர் எஸ்டேட் செல்வதற்காக குளித்து முடித்துவிட்டு வெண்மையும் ரோஜா வண்ணமும் கலந்த சுடிதார் அணிந்து தயாராகி காலை உணவு உண்ண வந்தாள் நக்ஷத்ரா. அவள் வரும் பொழுது உணவு மேஜையில் அமர்ந்து
போனில் யாரிடமோ பேசிக்கொண்டு இருந்தான் துருவேந்திரன். அவள் வந்ததும் அவளிடம் உணவு உண்ணுமாறு சொல்லிவிட்டு, ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன் என்று தன் அறைக்குள் நுழைந்து கொண்டான். நக்ஷத்ராவை பற்றி விசாரிக்க சொன்ன நபர்தான் இப்பொழுது போன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் போனில் பேசியவை திருநெல்வேலி மாவட்டத்தில் தெற்கு பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தின் பெரிய வீட்டின் இளைய மகன் நக்ஷத்ராவின் அப்பா. அவர் காதலித்து திருமணம் செய்ய விரும்பிய பெண் அவர்களின் தரத்திற்கு தாழ்ந்த பெண் என்று அவரின் குடும்பம் சொல்ல, குடும்பத்தை எதிர்த்து தன் ஆசைப்பட்ட பெண்ணை மணந்து கொண்டார். குடும்ப கௌரவத்திற்காக அவரை தங்களுடன் வைத்துக் கொண்டார்கள் அவரின் குடும்பத்தினர். இந்த திருமணத்திற்கு பிறகு கவலையில் அவனின் பெற்றோர் இருவரும் அடுத்தடுத்து இறந்துவிட்டனர். நாட்கள் செல்ல செல்ல அவர்களின் மகிழ்ச்சியான தாம்பத்தியத்திற்கு சாட்சியாக நக்ஷத்ரா பிறந்தாள். நக்ஷத்ராவின் அப்பா மிகவும் மகிழ்ந்து போனார். பெண் குழந்தை பிறந்தது எண்ணி சொத்து இருவருக்கும் பிரிவதை நினைத்து அவனின் அண்ணனும் அவனின் மனைவியும் சேர்ந்து நக்ஷத்ராவின் அப்பாவை கொலை செய்ய முடிவு செய்தனர். அதன்படி மர்மமான முறையில் ஒரு நாள் நக்ஷத்ராவின் அப்பா இறந்து விட்டார். இயற்கை மரணம் என்று ஊரையும் போலீசையும் நம்ப வைத்து விட்டனர் அவர்கள். நக்ஷத்ராவின் அப்பாவின் அண்ணியின் தம்பிதான் காளிதாஸ். காளிதாசுக்கு திருமணம் முடிந்து ஒரு பையன் இருக்கிறான். அவனின் மனைவி அவனின் இல்லற கொடுமை தாங்காமல் மகன் 7வது படிக்கும் போதே இறந்து விட்டார். அப்போது நக்ஷத்ரா 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தாள். மனைவி இறந்ததும் மகனை பார்த்து கொள்ள நக்ஷத்ராவை அவனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தார்கள். இந்த விஷயம் தெரிந்து அவளின் தாய் இரவோடு இரவாக அவளை அழைத்து கொண்டு அந்த ஊரை விட்டு சென்று விட்டார்கள். அவர்கள் செங்கல்பட்டு அருகே ஒரு சிறிய ஊரில் தஞ்சம் அடைந்தனர். அந்த ஊரின் பெரிய மனிதரின் நல்ல உள்ளத்தினால் நக்ஷத்ராவின் அம்மாவிற்கு அங்கு சமையல் வேலையும் வீடும் ஏற்பாடு செய்து கொடுத்தார். பிறகு அங்கு உள்ள பள்ளியில் நக்ஷத்ரா 12ஆம் வகுப்பு வரை படித்தாள். அப்போது அவர்களின் அம்மா உடல்நிலை பாதிக்கப்பட்டது. அப்போது நக்ஷத்ரா திடீரென்று அவர்களின் அம்மாவிற்கு கூட தெரியாமல் யாரையோ திருமணம் செய்து குழந்தை உண்டாகி இருந்தார். எவ்வளவு முயற்சித்தும் அதை யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அவர் நல்ல பணம் படைத்தவர் என்று தெரிகிறது. ஏனென்றால் நக்ஷத்ராவின் அம்மாவிற்கு நுரையீரல் புற்றுநோய், அதற்கு மருத்துவம் முழுவதும் அவர்தான் பார்த்துள்ளார். நக்ஷத்ராவின் பிரசவத்திற்கு 1 வாரம் இருக்கும் போது அவர்கள் இருந்த குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் நக்ஷத்ராவின் அம்மா இறந்து விட்டார். அதன் பிறகு நக்ஷத்ரா சென்னை வந்திருக்கிறார்கள். வந்த அன்றே அரசு மருத்துவமனையில் இரட்டை குழந்தை பிறந்துள்ளது. அங்கு அவர்களுக்கு பழக்கமானவர் செல்லம்மா. அவருடன் தான் நக்ஷத்ரா இப்போது இருக்காங்க. அம்மா பொண்ணு என்று தான் அனைவரிடமும் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள். எவ்வளவு முயற்சித்தும் நக்ஷத்ரா அவர்களின் கணவர் யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. மன்னிக்கவும் என்று கூறி முடித்தார். துருவேந்திரனும் அவருக்கு தேங்க்ஸ் கூறி அவருக்கு உரிய ஃபீஸ் தன் அலுவலகத்திற்கு சென்று வாங்கிக் கொள்ளுமாறு சொன்னான். சிறிது நேரம் கழித்து காலை உணவு முடித்து எஸ்டேட் செல்ல ஆயத்தமானார்கள். இனி என்ன நடக்கும்? பொறுத்திருந்து பார்ப்போம்.